வந்து நீர் ஒரு போக்குவரத்து ஒரு கூடுதலாக போடுறதுனால அந்த குடிநீருக்குள்ள அமைக்கிற இது வெட்டி இருக்கு நான் நினைக்கிறேன். அவதானமாக செல்வது நல்லதுன்னு நினைக்கிறேன். மின்சார சமையல் வந்து மரங்களை எல்லாம் வெட்டி சென்றுள்ளார்கள். ஆட்டோ புதைக்க போது பாருங்க, எல்லாம் வெள்ளத்துக்கால மண்ணை ஓடிட்டு போகிறாங்க. பார்த்தீங்க மரம் முறிஞ்சு காட்டப்படுது பாருங்க மக்களே, எப்படி மழையெல்லாம் அடித்து ஊற்றுது பாருங்க. பாருங்க மரங்கள் எல்லாம் இப்படி ஆடுது பாருங்க, அந்த முறிந்து விழுகிற அளவுக்கு ஆடுது பாருங்க. யாழ்ப்பாணத்தை நோக்கி புயல் அந்த கடைக்கு இறக்குறதுனால மரங்கள் எல்லாம் வந்து அந்த காற்றின் வேகம் அதிகரித்தவனாங்க காணப்படுது. இப்படி எல்லாம் சுழட்டி அடிக்குது பாருங்க. குளமும் ரோட்டும் வீதியும் ஒன்றாக காணப்படுது பாருங்க. மழை அதிகரித்து செல்லும் வேளைகளில் இவ்வீதியால் பயணிப்பது மிகவும் பயங்கரமாக காணப்படும். பார்த்தீங்கன்னா மரக்கம்புகள் எல்லாம் முறிந்து காணப்படுது. அண்ணா பாருங்கோ, இவ்வளோ ஆள் பார்த்து நினைக்கிறாரு. நல்லூர் அடியில் இப்படி ஒரு மழை பெய்யுது. வெள்ளம் பாருங்க, நிலம் எல்லாம் தாழ் இறங்கி இருக்குது.
விடியோல என்ன நினைக்கிறீங்க? என்ன வழி இருக்கு எனக்கு வியாபாரத்துக்கு கொண்டு போற வேலைக்கு ஆட்டோ விடுற இடத்துலயே இப்படி மழை இருக்கு. ஆட்டோ விடல ஆட்டோ விடல தான் நோன் அடிக்கிட்டோம். இது குழி ஒன்று இருக்குது பாருங்க. மக்கள் அவதானமாக இதை நேற்று எடுத்து போட்டுருக்கோம். இந்த பைப் லைனிங் என்ன இவடத்துல வந்து நேற்று புதிய ஒரு பாதிப்பே உடைச்சு போட்டாங்க. உடைச்சு இதாண்டிட்டாங்களே என்ன ஒரு பாதிப்பே ஏற்படுத்தி போட்டு அப்போ இது வந்து எங்களோட மானசவையில் பிழை இல்லை. மானசவையில் பிழை இல்லை. அந்த நீர் இது வந்து நீர் வந்து அதிக நீர் ஒரு வரத்தால் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கு. எங்களோட மாநகர எல்லாமே நல்ல வடிவாக செய்யுது. ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வந்து நீர் ஒரு போக்குவரத்து ஒரு கூடுதலாக போடுறதுனால அந்த குடிநீருக்குள்ள அமைக்கிற இது வெட்டி இருக்கு நான் நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு 3-4 ஒரு என்ன சொல்கிறது இணைப்பு இருக்குது. ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது. இந்த ஒரு பாதிப்பு வந்துட்டு நேற்று இது கடும் பிரச்சனை. ஓ பார்த்தேன் பார்த்தனீங்களே. ஓ இதால் தண்ணியெல்லாம் பிரச்சனை. இங்கே பாருங்க இவ்வளோ மழைக்கும் இந்த ஒரு வழிதான். இந்த வீதி பின் வீதி உங்களை தெற்கு கிழக்கு வடக்கு 3 எல்லா வீதியிலையும் வந்து இந்த ஒரு பகுதி தான் வந்து நீர் போக்குவரத்துக்கான இவ்வளோ மழையிலே உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னு சொன்னால் இவ்வளோ மழையிலையும் இதுக்கான ஒரு சரியான ஒரு அமைப்பை கொண்டு வரது எங்களோட மாணவர்கள் தான். அவங்கள பிள்ளை சொல்கிறதுக்கு இல்லை, அவங்க எல்லாம் சரியாக செய்கிறாங்க. திருப்பியும் ஒரு மீள் சீரமைப்பை கொண்டு வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே நன்றி நன்றி. நல்லூரின் முதலாம் குறுக்குத்தெரு வீதியில் வெள்ளம் அதிகமாக காணப்படுகிறது.
பாருங்க ஆட்டோ ஒன்று வருது. பாருங்க கச்சேரி நல்லூர் வீதியின் அருகாமையில் வீதி என்று மரம் முறிந்து காணப்படுது. அது வெள்ளமும் அதிகமாக காணப்படுது. பாருங்க நாச்சியம்மன் ஆலயம் நட்டுக்கு அருகாமையில் பாருங்க அண்ணாவரால் ரெயின் கோட்டை நடந்துதான் நடை வீதியில் மரம் முறிந்து காணப்படுது. இந்த வீதியிலையும் வெள்ளம் நிற்கிது பாருங்க. போக முடியாத அளவுக்கு வெள்ளம் நிற்கிது பாருங்க. பாதையை மூடி வெள்ளம் காணப்படுது. கார் வந்து மிதப்பது பாருங்க. வீட்டுக்குள்ளேயெல்லாம் பெருக்கிறதோடையது. ஆட்டோ கொண்டு போது ஆட்டோ புதைக்க போகுது பாருங்க. அதெல்லாம் வெள்ளத்துக்கால மண் ஓடிட்டு போகிறாங்க. பாருங்க இந்த காணியை மூடி வந்துருக்குது வெள்ளம் பாருங்க. மெல்ல மெல்ல ரோட்டுக்கு வருது. மெல்ல ரோட்டை அனுப்பிக்குது வெள்ளம் பாருங்க. ரோட்டின் மற்றொரு வீதியும் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது பாருங்க. பாருங்க இந்த கிட்டுப்பங்காடு பகுதியில் போஸ்ட் ஒன்று முறைஞ்சு மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு கரண்ட் துண்டிக்கப்பட்டு தான் காணப்படுது. என்றாலும் மக்கள் அவதானமாக செல்வது நல்லதுன்னு நினைக்கிறேன். பாருங்க மின்சார சபையினர் வந்து மரங்களை எல்லாம் வெட்டி சென்றுள்ளார்கள். கரண்டையும் துண்டித்து சென்றுள்ளார்கள். என்றாலும் மக்கள் இந்த வீதியால் பயணிப்பது கொஞ்சம் ஆபத்தாகத்தான் கிடைக்கிறது.